அங்க பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படிம்பாரு. சரியா, அங்க பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் பாரு, நான் பேசுறேன். ஓகே அண்ணா, வணக்கம் வாங்க அண்ணா. இல்லண்ணா அண்ணா, இன்னும் முன்னாடி அப்படி எல்லாரும் விலகி நின்னுக்கலாமா? ஓகே, மத்திய அரசோட சாதனையை பத்தி கேள்வி பண்ணிட்டாங்கன்னு நான் கேட்டேனே. நெடுவாசல்ல போராட்டம் நடந்தது, கைவிட சொல்லி சொன்னாங்க பிஜேபியில. பொன் ராதாகிருஷ்ணன் பொன்னார் மேனியன்னே அப்படின்னு ஒரு ஜல்லிக்கட்டு விஷயத்துல பொன் ராதாகிருஷ்ணன் என்ன எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு புணுக்கு தான் தடவிட்டே இருந்தாரு. ஜல்லிக்கட்டு வரும், வடிவேலு பேசினா கூட மக்கள் நம்ப தயாரா இருந்தாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் பேசினா தயாரா இல்ல. இன்னொன்னுங்க, பொன் ராதாகிருஷ்ணன் இப்படிதான், அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் இப்படிதான், அந்த அம்மா காலத்துக்கும் பாடும் இச, அவ்வளவுதான். ஆனா தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிராக பலர் பாடிக்கிட்டு இருக்காங்க வச. ஆனாலும் அதெல்லாம் பார்த்துட்டு பொன் ராதாகிருஷ்ணன் போட்டுக்கிட்டே இருப்பார் ஆசை அப்படின்னு தான் இருந்தது. நான் என்ன கேட்கிறேன், அவங்களுடைய ஆட்சியோட சாதனை பத்தி பிஜேபி பேசணும், ஏன் பேசல? பேச சொல்லுங்க. டிமானிட்டைசேஷன் கொண்டாந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி, நான் அங்க பேசுறேங்க, எல்லாத்தையும் இங்க பேச முடியாது. இந்த ஆட்சியில ஒண்ணும் இல்ல, ஜிஎஸ்டி 28% சினிமாவுக்கு போட்ட என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் சினிமாவுக்கு கேளிக்கை வெறிய இல்லாத பேர் தமிழ்நாட்டில் சின்ன படம் ஓடல. 28% இதை முதல்ல பேரரசு இயக்குனர் பேரரசுடைய நூல் வெளியீட்டு போய் நான் பேசினேன். அதுக்கப்புறம் தான் சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் கூட வாயை திறக்கிறாரு. மற்றவங்கள ஏன் திறக்கல? டாக்ஸே இல்லாத போய் சின்ன படம் ஓடல. 28% டாக்ஸ் போட்டா எப்படி படம் ஓடும்? மக்கள் தலையில எவ்வளவு வரி சுமத்துவீங்க? மக்கள் எப்படி தியேட்டருக்கு படம் பார்க்க வருவாங்க? ஒரு தியேட்டர்ல வாகனங்கள் நிறுத்துறதுக்கு அவ்வளவு ரூபாய் கட்டணும். ஒரு தியேட்டர்ல ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினா அவ்வளவு ரூபாய் காசு. ஒரே ஒரு இது வாங்கினா அவ்வளவு, ஒரு பேர் என்ன, ஒரு பாப்கார்ன் வாங்கினா அவ்வளவு ரூபாய். அப்புறமா எம்ஆர்பி ரேட்டுன்னு ஒன்று எதுக்கு வச்சிருக்கீங்க? மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ். இதெல்லாம் யாரு கேள்வி கேட்பா? இது வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி 28% தாங்கம்மா. இந்தி படத்துக்கு போடுங்க. இந்தி படமும் தமிழ் படமும் ஒண்ணா? இந்தியாவில் சினிமா அங்கீகரிக்கப்பட்ட தொழில். இந்தி படத்துக்கு கொடுப்பீங்க, வங்கியில் அத்தனை கோடிக்கு கடன். தமிழ் படத்துக்கு கொடுப்பீங்களா? இந்தி படத்தோட 40% டாக்ஸ் 28% குறையும். ஆனா ரீஜனல் படம் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், நீங்க எங்களோட பிராந்திய மொழிகளை ஒழிக்க நினைக்கிறீங்க. இதை எதிர்த்து மோடி கிட்ட கேள்வி கேட்கணும், ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க பிரதமர் மோடி கிட்ட? இன்னொன்னு, சினிமாவை என்ன வாழ வச்சிருக்கீங்க? எங்கள்கிட்ட டாக்ஸ் கேட்கறீங்களே. ஒன்னு கேட்கிறேன், கள்ள நோட்டு அடிச்சா குற்றம், அவனை கைது பண்ணுவீங்க. நல்ல நோட்டு தான் வச்சுக்கணும். ஏன்னா கள்ள நோட்டு உங்களோட பொருளாதாரம். எங்க சினிமாவை திருடுறானே, ரத்தத்தை உரியறானே. நாங்க படம் போடுவோம் அத்தனை கோடி. இதுக்கு பதில் சொல்லும் பிரதமர் மோடி. நாங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படம் எடுப்போம், அதை ஒருத்தன் திருடுவான். திருடுறவனை பிடிக்க மாட்டீங்க. அப்புறமா எங்களுக்கு இதுக்கு வரி, எங்களுக்கு இதுக்கு இவ்வளவு வழி, நாங்க எதுக்கு கட்டணும் வரி? இந்த ஜிஎஸ்டி எதிர்த்து போராடுவேன், குரல் கொடுப்பேன். நெடுவாசல் போராட்டமா போராடுவேன், ஜல்லிக்கட்டா போராடுவேன். ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் ரெஸ்லிங், மல்யுத்தம், மனுஷன் அடிக்கிறான் யுத்தம், சிந்த வைக்கிறான் ரத்தம். அங்கெல்லாம் எங்க போச்சு பீட்டா? ஜல்லிக்கட்டா குரல் கொடுப்போம், நெடுவாசலா குரல் கொடுப்போம். டெல்லியில விவசாயிகள் போறானுங்க, நாங்க தான் போய் குரல் கொடுத்தோம். ஏன் இதே இந்தியாவில் வேற மாநிலத்தில் விவசாயிகள் போறான்னா பிரதமர் பார்க்காம இருப்பாரா? தமிழ்நாட்டில் இருக்கிறவன் கிள்ளி கீரை, தமிழன் கேன, தமிழ்நாட்டில் இருக்கிறவன் கிறுக்கன். பதில் சொல்றேன் 11 மணிக்கு. இதுக்கு மேல என்ன? உண்மையான சம்பவம் எடுக்கக்கூடிய டைரக்டருங்க மேல இந்த மாதிரி வழக்கு பதிவு பண்றது சினிமா துறையில எப்படி இருக்கும்? சினிமா துறை இதை பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் இருக்காங்களே, அவங்களே ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க? எதுக்கெல்லாம் எல்லாமே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்களா, அவங்களாம் கேட்க சொல்லுவேன். எல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஒன்னு சொல்றேன், தமிழ்நாட்டு அரசியல் கோயம்புத்தூர்ல இன்னைக்கு கொடுக்கிற பேட்டி 11 மணிக்கு பாருங்க.